கட்ராலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து இப்போ எப்படியோ அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயிலின் நுழைவாயில். இங்கேருந்து தான் நம்ம அந்த மலை மேலே இருக்கக்கூடிய குகை கோயில், மாதா வைஷ்ணு தேவியோட குகை கோயிலுக்கு போக போகிறோம். இங்கேருந்து தான் நடந்து போக போகிறோம். மாதா வைஷ்ணு தேவியோட வரலாறு என்னன்னு சொன்னால், இது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பக்தர்களால் மிகவும் பயபக்தியுடன் வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு இடமாக உள்ளது. இது என்னன்னா, மாதா வைஷ்ணு தேவி பூமியில் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக வந்தப்போ பைரவர் அவர் மீது காதலால் மாதா வைஷ்ணு தேவி தொடர்ந்து இங்கே வந்து அவர்களால் இறந்து பிறகு மோட்சத்தை அடைந்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளது அப்படின்னு பொதுவாக ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்தியாவில் ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுதான் இந்த நுழைவாயிலிருந்து போகக்கூடிய வழி. இப்போ கொஞ்சம் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே சாயங்காலம் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. இப்போது மாலை 8 மணி. இப்போ இந்த வழியாக நம்ம நடந்து மலை மேலே இருக்கக்கூடிய அந்த கோயில் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து அங்கே நம்ம போகணும். அங்கே போய் பார்த்திங்களா, இதுதான் வந்து ஜம்முவோட காட்சிகள் கோயிலிருந்து பார்க்கும்போது.